எனக்கா உண்மையில நான் பனையூர் தான். நான் வந்து பனையூர் தான். நான் வந்து என்னோட ஸ்பெஷல் சைல்டு பசங்களுக்காக எனக்கு எந்த ஹெல்ப் தேவையில்லை. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா போஸ்டிங்ல இருக்காரு. நானும் நல்லா தான் நல்லாவே வெல்டா இருக்கேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனா எனக்கு என்ன தேவைன்னா, நான் என்னோட பசங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இவன் மாதிரி ஒரு ஆட்டிசம் பசங்களுக்காக நான் வந்து வந்திருக்கேன். இதை வந்து நான் ஆனந்த் சார்கிட்டையும் நான் எல்லாமே பேசியிருக்கேன். விஜய் சாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அவருக்கு ஆப்போசிட்டா பேசல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, புரிஞ்சுக்கோங்க. அந்த நான் சொல்லணும், தளபதியை மீட் பண்ணி நான் வந்து அவர்கிட்ட நான் கோரிக்கை வைக்கணும்னு இந்த கேட்ல நின்று நான் கெஞ்சுறேன். அப்ப வந்து வெளில போமா முதல்ல யாரா இருந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், நான் சார் எனக்காக ஹெல்ப் கேட்கல சார். என்ன மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு கையில தூக்கிட்டும் ஒவ்வொரு லேடிஸும் 2 குழந்தை 3 குழந்தை ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரோட எல்லாம் பக்கத்துல இருக்கு. பனையூர்ல இருந்து இவங்க பார்க்கணுங்கிறத அடுத்த விஷயம். இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து சார் வந்து கிரவுண்டு இல்ல மற்ற ஏதாவது இல்லை. என் பேர் சுதா பாலமுருகன். நான் வந்து சாருக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஆப்போசிட் கிடையாது. ப்ளீஸ் குழந்தைங்களுக்கு நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஸ்டாலின் சாரா இருந்தாலும் சரி, விஜய் சாரா இருந்தாலும் சரி, இல்ல அண்ணாமலை சாரா இருந்தாலும் சரி, உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா என்னோட குழந்தைங்களுக்காக தான். எல்லா குழந்தைங்களும் மாற்றுத்திறனாளி. இவங்களுக்காக பேசுறதுக்காக எனக்காக எந்த ஹெல்ப் தேவையில்ல. நான் எந்த கட்சியிலையும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நினைக்கிற மாதிரி நான் யாரோட ஸ்டாலின் சாருக்கு சொல்லி இங்க அனுப்புற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. கண்டிப்பா விஜய் சார் தேவையில்லாம பேசுறீங்க. நீங்க தளபதி ரசிகரே கிடையாது. தளபதி ரசிகர் இவங்க வந்து தளபதி ரசிகரே கிடையாது. தளபதி ரசிகரே கிடையாது. நீங்க என்ன பிரச்சனை ஏன்டா இவங்க சொல்றேன் தளபதி ரசிகரே கிடையாது. தளபதி ரசிகர் இது மாதிரி பண்ணவே மாட்டாங்க. என்ன ஆச்சுன்னா குழந்தைய வெளியே தள்ளிட்டாங்கன்னு சொல்றாங்க. குழந்தைய வெளியே தள்ளிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க பாக்கல. ஏன்னா தளபதியை தப்பா பேசும்போது தான் நாங்க வந்துருப்போம். தளபதி தப்பா பேசுறதுனால